உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் முருகன் அருளாலே அமையட்டும். இந்த நாளிலே செல்வமும் சிறப்பும் உங்களுக்கு தொடர்ந்து என்றும் வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 27/8/2025 இன்றைய நாளிலே ஆவணி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை விஸ்வவாச வருடத்திலே வளர்பிறை கூடிய சதுர்த்தி. வருடம் பிறந்து 239 நாட்களாகி 126 நாட்கள் கையிருப்பு. இன்றைய நாள் விநாயகரின் சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் சுப முகூர்த்தமான நாள். விநாயகர் சதுர்த்தி அப்படின்ன உடனே முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு ஒரு நல்ல விழா கோலம் இன்று உண்டு. பிள்ளையாரை வழிபடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் தொல்லைகள் நீங்குவது மட்டுமில்லை, எந்த விதமான தடைகள் இருந்தாலும் 48 நாளில் அது அழிச்சுடும் அப்படின்றது சதுர்த்தியோட வெயிட்டேஜ். நெகட்டிவாக எந்த விஷயம் இருந்தாலும் தட்டி விட்டுரும். அதான் கடனை கொஞ்சம் அடைப்பது அப்படிங்கிறது அந்த சதுர்த்தி நேரங்களில் பண்ணும்போது, வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தியாக இருந்தால் சதுர்த்தி தினம் போதும் நீங்கள் கடனின் ஒரு பகுதியை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடன் டக்குன்னு போயிடும். தடைகள் நீக்குவதற்காகவே கிடைத்த வரப்பிரசாதம் விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தி தினங்கள் வளர்பிறையானாலும் தேய்பிறையானாலும் நீங்கள் உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் போது 48 நாட்களுக்குள்ளே அந்த கடன் அடைந்து விடும்னு சொல்கிறது. அதனால் கொஞ்சம் சின்சியராக அதை செய்யும்போது கடன் அடைப்பதற்கு நல்ல உபாயம் கிடைத்து விட்டது. அது மட்டும் இல்லை, ஏதான தடைகள் வேலைகளில் செய்யும்போது நிறைய தடைகள்லாம் வருது இல்லைங்களா? இந்த தடைக்கு அப்படி தடையை உடைக்கிறதுக்கு தான் விநாயகர். மேல்மருவத்தூர் பக்கம் அச்சுரபாக்கம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த அச்சுரபாக்கம்னா என்ன அர்த்தம்னா, அச்சுன்னா வண்டி சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த குச்சி, அது இருந்து போனால் உடஞ்சி போகிறது. சிவபெருமான் போருக்கு கிளம்புறார், அச்சு இருக்கிறது, உடைந்து விடுகிறது. எப்படி எதனால் அப்படின்லாம் பார்க்கும்போது நாரதர் சொல்கிறார், விநாயகரை வணங்கவில்லை. ஓஹோ, அப்போ கணேச பூஜை செய்துவிட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஓடுது வண்டி. முருகப்பெருமானின் திருமணத்தின் போது, வள்ளி திருமணத்தின் போது யானை உருவல் முருகப்பெருமானுக்கு சகாயம் செய்கிறார். முருகனை வணங்கி முருகன் விநாயகரை வணங்கிவிடார். இப்படி திருமணத்திற்கும் ஜெயம் வெற்றி வருவதற்கும் முக்கியமான டூல் எதுன்னா கேது என்கிற இந்த காரகன், ஞானகாரகன். அதனுடைய அதிதேவத்தை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிள்ளையார் வந்துடுவார். இந்த விநாயகரை வணங்குவதனாலே அனைத்து விதமான காரிய தடைகளும் நீங்கிவிடும். 16 தேங்காய் ஷோடசம்னு சொல்லுவோம். அப்படி தேங்காயை வாங்கி சூறை விட்டு எனக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், மத்தியான வேளையில் 1:45 2:45 வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 7:30 வரைக்கும். இன்றைக்கு புதன்கிழமையினால் 12:30 ராகுகாலம், 10:12 குளிகை, 7:09 யமகண்டம். வடக்கிலே சூலம், பால் பரிகாரம். இன்றைக்கி காலையில் 6:04 சூரிய உதயம். சிம்ம லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 3 நாழிகை 33 வினாடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஹஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கோள்களின் சாரங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா, சூரியனும்
கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி, செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது கன்னிராசி. அஸ்த நட்சத்திரத்தோடு இருக்கிறதுனால சந்திரனும் இன்றைக்கி அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ராகு அமர்ந்திருக்கிறது கும்பராசி, மீனம் வக்கரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி அங்கே இருக்கிறார். மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருப்பது கடகராசி. இப்படி நல்ல ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாள் இருக்கிறதுனாலே ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி நமக்கு ராசியாக பலன் கொடுப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே அஸ்த நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனாலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. லாபங்கள் வரக்கூடிய நாள், வெற்றியை தரக்கூடிய நாள், ஜெயம் தரக்கூடிய நாள். மகிழ்ச்சியும் அமைதியும் புகழும் வரும்போது ஒரு மனிதன் சந்தோஷத்தின் எல்லைக்கு செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் என்று விநாயகரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகும். இன்றைய நாளிலே உங்கள் கல்வி, செல்வம், அன்பு, ஆனந்தம் போன்றவைகள் வளர்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. எதையுமே ஆராய்ந்து தெளிந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் விவரமான ஆசாமி, அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசிக்க வைப்பார். செலவுகள் வந்தாலும் ஏன் செலவு வந்தது, எப்படி வந்தது கொஞ்சம் தீர்மானமாக யோசித்து தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று. 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உள்ள வளமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் 5ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவானும் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை செய்கிறார்கள். சில விஷயங்களிலே தடங்கள் இருந்தாலும் புகழை பற்றிய எண்ணங்கள் மனதில் இருக்கும். யாருக்கும் எந்த ஆதரவும் செய்யும் போது பெருமையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்றைய நாளிலே உயர்வை நம்பி செய்யக்கூடிய காரியங்களும் நட்பு செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அமைதியாக சில காரியங்களை வெளியில் தெரியாமல் செஞ்சுட்டு போகிறது அப்படின்வாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக உண்டு. சிறு மறதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றின எண்ணங்களையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. சுகம் உண்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது, செலவும் உண்டு அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இன்றைக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நாளிலே 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர இந்த நாளிலே குரு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் 4ஆம் இடமான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசியுடன் சேர்ந்திருக்கிறார் சந்திரன் அப்படிங்கிறதும், செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து மங்கள யோகத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனாலே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலெல்லாம் புதிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. தந்தையும் தாயும் இவருடைய உடல்நிலையிலே கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சுக யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் வெற்றி தருவதாக அமையும். இன்றைய நாளிலே புகழும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கிறது. உயர்வை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாளும் ஒன்று. போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாவதனாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. விநாயகப் பெருமானின் வழிபாடும் 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணின் கூட்டுத்தொகையும் உங்களுக்கு வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராசியிலிருந்து உங்கள் ராசிநாதனானவர் 3ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளரை செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வதனாலே பண வரவுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறார். குடும்பத்திலே சில செலவுகள் இருந்தாலும், குடும்பத்திலே சில கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார். குரு தன் 12ஆம் இடத்திலிருந்து பார்வையை உங்களுடைய ராசியின் 4ஆம் இடமான துலா ராசியிலே பார்ப்பதனாலே மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில வீடுகளை ரிப்பேர் பண்ணுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகும். சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நட்புகளை வலைக்குள் கொண்டு வந்து அவர்களுடைய விஷயத்தில் உங்கள் சாதனையை காட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆதரவு பெருகக்கூடிய சூழ்நிலையும் பெருமை வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே சுப செலவுகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் மேலும் சிறப்பை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம்
சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திரனும் சூரியனும் இருந்த காலத்திலிருந்து சூரியனும் கேதுவும் அமர இன்றைய நாளில் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள நுழைகிறார். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலே விநாயக சதுர்த்தி இன்றைக்கி இருக்குது. செவ்வாயும் அஸ்தமும் சேர்ந்ததுனாலே இன்றைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். குடும்பத்திலே மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், சிலருக்கு நல்ல நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிவட்டார தொடர்பிலே பொதுஜன தொடர்பிலே சில விஷயத்திலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அரசியலிலே வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொடர் நிகழ்வுகளே நீங்கள் எதுவுமே கடுகாமல் போன விஷயம்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து நிற்கும். சார் அன்றைக்கி பார்த்தனே மறந்துட்டீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு வந்து நிற்பாங்க. அமைதியாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். நட்பாக இருக்கலாம், உங்களுக்கு எதிரியாகவும் இருக்கலாம். பெருமை வெளிக்காட்டாமல், அவர்களுடன் மனதிலே கசப்பை வெளிப்படுத்தாமல் அவங்கள அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். இந்த நாளிலே 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விநாயகரை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். கல்வி, ஞானம், அறிவு, புகழ் இதை பற்றின எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக ஈடாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது. 2ஆம் இடமான துலாம் ராசியை குருவின் பார்வையாலே மேலும் பலத்தைப்படுத்துகிறார். 10ஆம் இடத்திலிருந்து கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடியதானதால் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியை பற்றின எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். இதனாலே ஆதாயம் உண்டு, புகழ் உண்டு, ஆதரவு உண்டு. வாழ்க்கையிலே மேலும் வளர்வதற்கு வழிகளும் உண்டு. சில வழிகளிலே செலவும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சின்ன சின்ன மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டீர்கள் எல்லாம் நல்லது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதும் மேலும் சிறப்பையும் வளத்தையும் என்றும் உங்களுக்கு நிரந்தரமாக தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடமான செவ்வாய் சந்திரன் சேர்ந்த கன்னிராசி. ஹஸ்த நட்சத்திரத்திலே இன்றைய நாள் விநாயக சதுர்த்தி அன்று உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பிறருடைய ஆதரவையும் பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வீடு, மனை, வாகனங்கள் போன்றவற்றிலே சிற்சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும், மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த நாளை ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். சகோதரர்கள் மூலியமாக பிணக்குகள் இருந்தால் பிணக்குகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல நாள் இன்று. முன் எச்சரிக்கையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து காரியங்கள் எல்லாம் நகர்த்தினீர்கள் என்றால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப்போகிறது. கற்பனைகள், தொழில் விருத்திகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே பூர்வீக யோகத்தை கொடுப்பதனாலே இதை பற்றின எண்ணங்களை இன்றைக்கி அழகாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆவது லாபஸ்தானத்திலே அமர அந்த இடத்திலேயே சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்திலே அமருகிறார். வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். செலவும் வரும், பெருமையும் வரும், அது உயர்வும் வரும், அசதியும் வரும், ஜெயமும் வரும், மறதியும் வரும்னு எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாளை அமைத்து கொடுக்கிறார். கொஞ்சம் அலைச்சல் பயணங்கள் உங்களுக்கு நல்ல சூழத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை தருவதற்காகவும் குடும்பத்துக்காக கொஞ்சம் உழைக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள், தெய்வத்தின் அருளால் செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நல்லா மிக்சடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து வரவுடன் கூடிய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால தந்தையின் அனுகூலங்கள் இன்று உண்டு. அப்படிங்கிறதுனால சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளே விநாயக சதுர்த்தியான விநாயக வழிபாடை நிறைய செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் கேடில்லா வெளிச்செல்வமாக பெற்றுத்தருவதாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே இன்றைய நாளிலே சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது. யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 10இல் ஒரு பாவியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 10இல் சந்திர பகவான் அமர்வது
ரொம்ப மனோகாரகனுடைய திறன் 8க்குரியவன் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கறதுனாலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் வெற்றியை கொடுக்கும். மனதெல்லாம் புகழை பற்றின எண்ணங்கள் வரும், கொஞ்சம் மறதியும் வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நோக்கிய பயணங்களை கொடுக்கும். அதனால் உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெருமையை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், சும்மா அடுத்தவங்க பலோடாபமாக செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. செலவு தான் இழுத்து விடும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. போட்டி போட்டுக்கின்னு அவனுக்காக செய்கிறேன் இவனுக்காக செய்கிறேன்னா கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைய நாளிலே 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்க 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இன்றைய நாளிலே சந்திர பகவானும் செவ்வாயும் சேர்ந்து மங்கள யோகத்தை தருகிறார். லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்ததினாலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்ததினாலும் கலத்திரம் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். அவர்கள் மூலியமாக வாழ்க்கையிலே நல்ல ஒரு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து தெரிந்து தெரியாமல் செய்ய தவறுகளெல்லாம் மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு எடுத்து வர வேண்டும். பெருமையாக வரக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும். அதாவது நம்ம எதையுமே தவறுதலாக செய்துவிட்டால் தவறை திருத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு திருத்தம் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். அதற்கு நல்ல ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா சுகம் உங்களுக்கு எப்பவுமே பெருநீளாக இருக்கும். அந்த சுகத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையிலே உயர்வு உங்களுக்கு வர ஆரம்பிச்சுவிடும். ஆதாயமும் ஆர்வமும் தொடர்ந்து இருக்கும்போது வாழ்க்கையிலே முன்னேற்றமான வாழ்க்கை வழிவகைகள் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதனால் இன்றைய நாளிலே 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், உத்திராட நட்சத்திரம்னாலே நமக்கு சுவாமி விநாயகரை பிடிச்சிக்கணும். அப்போ இன்றைக்கி விநாயகரை கொண்டாடாமல் வேறு யாரை கொண்டாட போகிறீங்க? அதனால் விநாயகரை கொண்டாடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலம் நலம் சீரும் சிறப்பும் என்றும் இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர ராகு இருக்கிறார், சூரியனும் கேதுவும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புரட்டாதி அப்படிங்கிற இந்த ராசி அந்த நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மறதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. போட்டிகளிலே சில தேர்வான விஷயங்களை எடுத்து செய்யுங்க, ஜெயிச்சிடுவீங்க. மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியாது, கொஞ்சம் தோற்றாலும் பரவாயில்லை அப்படின்னு கொண்டு போங்க. எல்லாத்துலேயும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு தான் அப்படி நிற்கணும் அப்படின்னு சுகத்தை நம்பி செல்லக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி வேண்டாம். கொஞ்சம் பரவாயில்ல, கரடுமுரடான பாதையும் பயணத்துக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்னு எடுத்துட்டு வாங்க. மனதிலே இந்த மாதிரி வைத்து கொண்டீர்கள்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புக்கு வாழ்க்கை அமைந்துவிடும். அதனால் நல்லது நடக்கப் போகிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இன்றைக்கு பார்க்க போகிறார்கள். கன்னிராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரத்திலிருந்து இந்த பார்வையானது கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகத்தை பெற்றுத்தருவதாகவும், உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே சில மாற்றங்களையும் அவர்களுக்கு நல்லதொரு வழிகளையும் காட்டுவதாக அமையும். இன்றைக்கி ஃபேமிலி டைம் அப்படின்னு கொஞ்சம் டயத்தை ஒதுக்க முடியும். அவர்களுடன் குழந்தைகளுடனும் உங்கள் குடும்பத்துடனும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. குடும்ப சுகம் உண்டு அப்படின்னு பொதுவில் வைத்துக்கொள்வோம். நல்லதாக நடக்கும். உங்கள் வாக்குக்கான நல்ல ஒரு பதில் உண்டு. செல்வாக்கு இன்றைக்கு பெருகும். இன்றைய நாளிலே அமைதி கிடைக்கக்கூடிய நாள், நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாள். இங்கே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். அதனால் பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
சுபங்களும் சுபங்களும் உங்களோட சேர்ந்து வருவதனாலே நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்று. இன்றைய நாளிலே 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் சீரும் சிறப்பும் தரும். வாழ்க வளத்துடன்.